ஹலோ விவேஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 வார் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போரை பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்னா என்னன்னு நமக்கு தெரியுமில்ல, பல பேர் சேர்ந்து போர் பண்ணுவாங்க. 2 டீமாக சேர்ந்து 3 டீமாக 2 டீமாக சேர்ந்து போர் பண்ணுவாங்க. பல உயிர்கள் போகும். அதான் போர். அதை மையப்படுத்தி எடுத்த ஒரு 3 சூப்பரான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளஸ் பிடிச்சிருக்கிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதார். இந்த அவதார் படத்தை பொறுத்த வரதுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் போர் நடக்கிறதுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாவி வேறு கிரகத்தில், அதாவது ஒரு நாட்டுக்கும் போர் நடந்து கேள்விப்பட்டிருப்போம். வேறு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் போர் நடந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த அவதார் படம். அந்த நாவி இன மக்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற அந்த போர் காட்டியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த கிரகத்தில் அதாவது நாவி கிரகத்தில் ஒரு டைப் ஆஃப் ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஒரு தனிமை இருக்கும். அதை எடுக்கணும். அதுக்கு அந்த நாவிகளெல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அதுக்காக போர் பண்ணுறாங்க மனுஷங்க. அதை எதிர்த்து நாவிகள் சண்டை போடுறாங்க. இதில் நம்ம ஹீரோ மனுஷனாக நாவியாக மாறி இருப்பார். நாவிகள் பக்கம்தான் அவங்க இடத்த விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க இடத்த அவங்க தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், நல்லெண்ணத்தில் மனுஷங்களை எதிர்த்தே போர் பண்ணுவார் ஹீரோ. நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் போர்லாம். அப்படியே ட்ராகன்ஸ்லாம் வச்சுட்டு வானத்தில் பறந்துட்டு அப்படியே மிஷின் கன்ஸு, ஹெலிகாப்டர்ஸ்லாம் வச்சுட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க போர். நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது எண்ட் கேம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தில் தோற்றுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலத்தை பின்னோக்கி போய் நம்ம தோற்ற இதுலேயே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அதுதான் அந்த எண்டு கேம். காலத்தை பின்னோக்கி போய் போர் செஞ்சு நம்ம தோற்றத்துலேயே ஜெயிக்க முடியும்னா அதுதான் எண்டு கேம்ங்கிற ஒரு படம். போரை பற்றி சொல்கிற படம். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அனிமல்ஸ் படம், ஒரு கொடூரமான கிரீச்சர்ஸ் படம், ஒரு பயங்கரமான வில்லன் எதிர்த்து நம்ம சூப்பர் ஹீரோ, பூமியை சேர்ந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் போர் பண்ணுறாங்க. செமையாக இருக்கும். சூப்பர் பவர்ஸை வச்சுட்டு போர் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்கும் அது. அடுத்து நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது இன்ஃபினிட்டி வார். இந்த படத்தை ஒரு பயங்கரமான ஒரு அரக்கன் தன்னோட பெரிய படையை கொண்டு பூமிக்கு கொண்டு பூமியில் இருக்கிற ஒரு மந்திர கல், ரத்தன கல்லை எடுக்கணும். அதை எடுத்து என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பாதி உயிர்களையுமே அழிக்கணும்னு சொல்லி உயிர்களை அழிக்கணும்னு சொல்லி போர் பண்ணுறதுக்காக ரெடியாகுவான். அவனை எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக கட்டியிருப்பாங்க. பட்டம் ஆரம்பித்தது எண்டு வரைக்குமே பயங்கரமாக வேறு கிரகத்தில் சண்டை நடக்கும், பூமியில் சண்டை நடக்கும். கிளைமாக்ஸில் பயங்கரமான ஒரு போர் நடக்கும். பல மிருகங்கள்லாம் வரும். நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் எதிர்த்து சண்டை போடுவாங்க. செமையாக இருக்கும் இந்த படமே. ஸோ பாய். இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். பாய்.